அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு ஒன்று ஜாதகத்தில் இருக்குது. இந்த அஷ்டலட்சுமி யோகம் யாரும் பெரிதாக அதை சிந்திப்பது கிடையாது. எல்லாமே ஜாதகத்தில் இருக்கிறதை நம்ம அதை பயன்படுத்தணும். நம்மகிட்ட இருக்கிற ஒரு வசதியை கூட நம்ம பயன்படுத்தணும். நம்ம காசு வச்சுருக்கலாம், ஆனால் காசு வச்சுருந்தேன்னு சொன்னால் அதை பத்திரமா சேர்த்து வச்சுருந்ததுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. அனுபவிக்கணும். அப்போ ஜாதகம் என்பது நம்மளை அனுபவிக்க வைக்கிற ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை பற்றி யாரும் என்ன சொன்னான்னா தெரியணும், நல்லா தெரியணும். நல்லா தெரிஞ்சாச்சுன்னா என்ன சொன்னான்னா முடிஞ்ச வரைக்கும் நமக்கு என்ன கொடுப்பினையோ அந்த கொடுப்பினையை நம்ம அனுபவிச்சுக்கலாம். இப்போ இந்த அஷ்டலட்சுமி யோகம் என்பது எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சு எப்படி செயல்படுத்துவது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அஷ்டலட்சுமி யோகம் என்பது லக்கணத்திற்கு 6இல் ராகு இருப்பது. லக்கணத்துக்கு 6ல் மட்டும்தான் ராகு இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் வேலை செய்யுமா அப்படின்னா, சந்திரனுக்கு 6இல் ராகு இருந்தாலும் அஷ்டலட்சுமி யோகம் வேலை செய்யும். அதற்கடுத்து உங்களுடைய லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 6இல் ராகு இருக்கணும். இது அஷ்டலட்சுமி யோகம் வேலை செய்யும். 8 லட்சுமிகளும் வேலை செய்வாங்களா? 100% வேலை செய்வாங்க. இந்த ஒரு ஆதிபத்தியமுடைய ஜாதகத்தை நான் பார்த்துருக்கேன். பிறந்த காலத்திலிருந்தே லக்கணத்திற்கு 6இல் ராகு இருக்கின்ற ஒரு ஜாதகர் பிறந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அஷ்டலட்சுமி யோகத்தோடு இருக்கிறார். எப்படி அப்படின்னா, அவருடைய அமைப்பு அந்த மாதிரி அந்த 6இல் ராகு இருக்கிற ஒரு யோகம் என்ன சொல்கிறான்னா, அவரை அந்த அந்தஸ்துக்கு அந்த ராகு என்ன சொன்னான்னா லட்சுமி யோகத்தை கொடுத்துட்றாரு. அப்போ இப்படியெல்லாம் குழந்தைகள் பிறக்கணும். ஏன்னா நமக்கு அந்த யோகம் இல்லை என்று சொன்னால், நம்ம குழந்தைகளுக்கு அந்த யோகம் இருந்ததுன்னா என்ன நடக்கும்? நம்மளை அவங்க பிறந்த பிறகு ஒரு யோகத்தை உண்டாக்கி விட்டுரும். நீங்கள் எப்பயுமே நமக்கு இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. நம்ம ஒரு ஒரு ஆண்டவனுடைய கடாட்சத்தில் ஏதோ என்ன சொன்னேன்னா பசியாமல் கஞ்சி குடிச்சிட்ருக்கலாம். ஆனால் உங்களுடைய குழந்தைகளுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்காதான்னு பாருங்கள். மனைவியுடைய ஜாதகத்தில் இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற 4 பேர் அல்லது 3 பேர் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் சொல்லுகின்ற லக்கணத்துக்கு 6இல் ராகு, சந்திரனுக்கு 6இல் ராகு, லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு 6இல் ராகு இருந்தால் 100% அந்த அஷ்டலட்சுமி யோகம் 100% வேலை செய்யும். அப்போ என்ன சொன்னான்னா, இதுதான் இதோடைய கான்செப்ட். இதில் இன்னொரு விதம் இருக்கிறது. இன்னொரு விதம் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு 6இல் ராகு வரும்போதும், உங்களுடைய லக்கணத்திற்கு 6இல் ராகு வரும்போதும், சந்திரனுக்கு 6இல் ராகு வரும்போதும், சந்திரனுக்கு 6இல் ராகு வரும்போதும் அந்த 1.5 வருட காலங்கள் ஒரு செழிப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும். நம்ம எப்பயுமே ஸ்டாண்டர்டை மட்டுமே, ஸ்டாண்டர்ட் என்பது ஓகே, பட் நம்மளுடைய லக்கணத்துக்கு 6இல் ராகு வந்திருக்கா, ஓகே, அந்த 1.5 வருஷம் நல்லாயிருக்கும். சரி, சந்திரனுக்கு 6இல் ராகு வந்திருக்கா, அந்த 1.5 வருஷம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த பணம் சார்ந்த விஷயத்தில் எடுக்கின்ற அத்தனை முயற்சிகளும் சக்ஸஸ் ஆகிடும். அதற்கடுத்து இந்த கான்செப்ட் லக்கணம், சந்திர லக்கணாதிபதி நின்ற இடம், இது எல்லாம் என்ன சொல்லலாம்னா அஷ்டலட்சுமி யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். சரி, அஷ்டலட்சுமி யோகம் இருக்குது, ஆனால் என்ன சொல்லலாம்னா நம்ம அதை பயன்படுத்தணும்ல அப்படின்னா, எப்பயுமே வெள்ளிக்கிழமை இந்த மகாலட்சுமிக்கு பிடிச்ச ஒரு என்ன சொல்லலாம்னா எப்பயுமே வீட்டில் ஒரு அழகான மகாலட்சுமி சிலை வச்சுருக்கணும். அது நல்ல என்ன சொல்கிறேன்னா எதில் வச்சுருக்கணும் அப்படின்னா, பஞ்சலோகத்தில் செய்யப்பட்டது நம்ம துல்லியமாக இருக்கும். பஞ்சலோகத்தில் செய்யப்பட்ட மகாலட்சுமி சிலைகளை நீங்கள் என்ன சொன்னான்னா வாங்கி வைக்கணும். வாங்கி வச்சிங்கன்னா என்ன சொன்னான்னா மகாலட்சுமிக்கு பிடித்த
ஒரு அபிஷேகம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறான்னா, பன்னீர் இருக்கு இல்லையா, பன்னீரில் துளசியை போட்டுரும். இல்லை வெறும் நல்ல சுத்த ஜலத்தில் வந்து துளசியை நல்லா அழகாக போட்டு ஊற விட்டுட்டு அந்த தண்ணீரை நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணணும். அப்படி அபிஷேகம் பண்ணும்போது என்ன சொன்னான்னா அஷ்டலட்சுமி யோகம் வேலை செய்யும். இல்லை இல்லாதவங்க என்ன செய்யறது? இருக்கிறவங்க இதை செய்யலாம், டபுள் யோகம். இல்லாதவர்கள் வந்து அஷ்டலட்சுமி யோகம் வர வேண்டும் என்று சொன்னால், அஷ்டலட்சுமி யோகம் வர வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அந்த நாளிலும் வெள்ளிக்கிழமை வந்து உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமே பொது. ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்கள் ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் இருக்கின்ற நட்சத்திரத்தை நீங்கள் டியூனப் பண்ண 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 என்ன சொன்னால் பொருளாதாரம் உயருங்க. இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பரீட்சித்து பார்க்கப்பட்ட அவன் என்ன சொல்கிறான்னு, எந்த ஒரு சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறானோ அதன் மூலமாகத்தான் நமக்கு வந்து ஒரு யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். இதை நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். பரீட்சித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் 100% என்ன சொல்கிறான்னா, உங்களுக்கு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் அந்த இதை மறந்துடுறோம். நம்ம எதுக்காக மறந்துடுறோன்னா, நம்ம நிறையா தேடி அலையிறோம். நம்ம நிறையா தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் இருக்கின்ற நட்சத்திரத்தையும் குரு இருக்கின்ற நட்சத்திரத்தையும் ஆக்டிவேஷன் பண்ணி பாருங்கள். நீங்கள் என்ன சொல்லணும், சார் வந்து என்ன சொன்னா சுக்கிரன் வந்து எனக்கு அட்டமாதிபதியாக வந்துடும், குரு அதெல்லாம் வந்து கிடையாது. அட்டமாதிபதி என்பது வந்து கொச்ச வார்த்தைகள்லாம் கிடையாது. அட்டமாதிபதி என்பது வந்து என்ன சொல்கிறான்னா, அதிர்ஷ்டமானது பணத்தை கொடுக்கக்கூடியவன் தான். அஷ்டமானது என்பது திடீர் பணம், திடீர் என்று ஒரு பணத்தை கொடுக்கக்கூடியவர் தான். அப்போ திடீர்னு நம்ம எதிர்பாராமல் இருந்திருப்போம், ஏதோ ஒரு வருமானம் வந்துடும், அந்த பணத்தை கொடுக்கக்கூடியவர்கள் தானே தவிர, அதாவது வந்து ஒரு விதத்திற்கு வந்து என்ன அவன் லக்கணத்திற்கு மட்டும்தான் அட்டமாதிபதி, லக்கணத்துக்கு மட்டும்தான் அட்டமாதிபதி. ஆனால் அட்டமாதிபதி என்பவன் பொருளாதாரத்திற்கு வந்து என்ன சொல்கிறான், ஏழுக்குடையவனாக வர்றான்ங்கிறது ஏன் எல்லாரும் மறந்துட்டீங்க? அதாவது வந்து என்ன சொல்லலான்னா, அட்டமாதிபதி அஷ்டமாதிபதின்னு சொல்வது ஓகே. அஷ்டமாதிபதி யாருக்கு? லக்கணத்துக்குத்தான் அஷ்டமாதிபதி. 2ஆம் இடத்திற்கு அவன் ஏழுக்குடையவனாகத்தான் ஆக்டிவேஷன் பண்ண முடியுமே தவிர, அப்போ பொருளாதாரத்திற்கு வந்து அவன் அந்த அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் 7ஆம் இடமாக 2க்கு 7 கூடியவன், அது லக்கணத்துக்கு 8 கூடியவனாக பரிமளிக்கும். அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா வந்து, கண்டிப்பாக நீங்கள் அஷ்டமாதிபதி, நமக்கு அவர் அஷ்டமாதிபதி இவர் அஷ்டமாதிபதி, நீங்கள் யாரெல்லாம் உங்களுடைய மனக்கண் முன்னாடி வந்து மைனஸ் செய்வார்கள் என்று நினைத்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் நன்மை செய்து கொண்டிருப்பார்கள். யாரெல்லாம் உங்களுக்கு நல்ல கிரகங்கள் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த கிரகம் பூரா வந்து என்ன சொல்லணும், உங்களுக்கு வந்து தீமை செஞ்சிட்ருக்கு. ஏன்னா உங்களுக்கு உண்மையான நுணுக்கங்களை வந்து நீங்கள் இன்னும் யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை. உண்மையான நுணுக்கம் தெரிஞ்சவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா, அதை கேப்சர் பண்ணிக்கிட்டு இதுதான் அப்படிங்கிறத இன்னமும் யார் வந்து என்ன சொன்னால், ஜாதகத்தில் வந்து திறனாய்வு நம்மளுடைய விதி இதுதான் அப்படிங்கிறத இன்னும் நீங்கள் யாருமே நம்பலை. எல்லோரும் என்ன சொன்ன ஒரு முடிவுரைக்கு வந்துடணும். எல்லா மனிதனுமே ஒரு முடிவுரைக்கு வந்துடணும். அந்த முடிவுரைக்கு வந்துட்டோம்னா நம்ம வந்து என்ன சொன்னால் தேட வேண்டிய அவசியம் இருக்குது. எனக்கு கிடைக்க வேண்டியது கம்மங்கஞ்சி தான் அப்படின்னா வந்து இதுதான் விதினா, அதை எப்படி வந்து என்ன சொன்ன அந்த கம்மங்கஞ்சியை உள்ளே தள்ளுவதற்கு அதற்குண்டான பட்சணங்களை வந்து என்ன சொல்லலாம்னா சரியாக பண்ணி மேட் பண்ணி உள்ளே தள்ளுறதுக்கு பயன்படுத்தி கொடுக்கணுமே தவிர, எனக்கு கம்மங்கஞ்சி தான் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்புவதில் எந்த ஆதரவும் கிடையாது. என்ன காரணம்னா, நிறையா பேர் எங்கேயோ தேடிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தேடி தேடி சளைத்து போவீர்கள். தேடவே தேடாதீங்க. உங்கள் ஜாதத்துக்குள்ளே இருக்கிறத தேடுங்க. உங்கள் ஜாதத்துக்குள்ளே இருக்கிறத தேடாமல் வந்து நீங்கள் வேறு எங்கேயோ போய் தேடுவதனால என்ன சொல்லலாம்னா, நம்ம பூமிக்குள்ளே தான் நம்ம யோகம் இருக்குது, அடுத்த பூமியில் போய் நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அதனால் அஷ்டலட்சுமி யோகம் எல்லா மனிதனுக்குமே இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனால் இருக்கின்றவர்கள் என்ன செய்யணும், வெள்ளிக்கிழமை என்ன சொல்லலாம்னா, மகாலட்சுமிக்கு துளசி தீர்த்தம் அபிஷேகம் பண்ணி 2 நெய் தீபம் போட்டு இத்தனைக்கான வந்து என்ன சொன்னால் இனிப்பு பொங்கல் வீட்டில் வந்து செய்யணும். செஞ்சு வச்சு என்ன சொன்னால் மகாலட்சுமியோடைய மந்திரம், அந்த மகாலட்சுமியோடைய மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான மந்திரங்கள்லாம் நிறைய இருக்குது. எத்தனை பேர் படிச்சிருப்பீங்க. அப்போ நம்ம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து எப்பயுமே
மகாலட்சுமி மந்திரம் வந்து என்ன சொன்னோன்னா, அற்புதமான மந்திரங்கள்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு வந்து என்ன சொன்னால் ஒரு மகாலட்சுமி மந்திரம் இருக்குது. அது பழைய ஓல்டு புக்கில் வந்து எடுத்து நான் என்றைக்கு அதை சொல்லுவேன். அப்போ என்ன சொன்னேன்னா, மகாலட்சுமிர் மகாகாளி மகாகன்யா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்ரி பக்த அனுக்கிரக காரிணி போற்றி போற்றி சுவாகா. மகாலட்சுமிர் மகாகாளி மகாகன்யா சரஸ்வதி போக வைபவ சாந்தாத்ரி பக்த அனுக்கிரக காரிணி போற்றி போற்றி சுவாகா அப்படிங்கிற மந்திரம் கான்ஃபிடண்ட்டாக கண்டிப்பாக கான்ஃபிடண்ட்டாக வேலை செய்யும். இல்லை ஓம் தனதாயை போற்றி ஸ்வாகா, ஓம் தனதாயை போற்றி ஸ்வாகா. இது ரொம்ப சிம்பிளான மந்திரம். ஓம் தனதாயை, தனதாயை போற்றி ஸ்வாகா. ஓம் தனதாயை நமக, ஓம் ஓம் தனதாயை போற்றி ஸ்வாகா, ஓம் தனதாயை போற்றி நமக அப்படின்னு கூட சொல்லலாம். ஓம் தனதாயை போற்றி ஸ்வாகா, ஓம் தனதாயை போற்றி நமக அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய மந்திரம். இதை ஒவ்வொரு நாளைக்கு என்ன சொல்லணும், ஒரு மனிதன் வந்து 108 தடவை சொல்லணும், 1008 தடவை சொல்லலாம். 1008 தடவை சொல்வதற்கு பொறுமை வேணும். ஆனால் குறைஞ்சது ஒரு மனிதன் காலை 108 தடவை, மதியம் ஒரு 108 தடவை, இரவு ஒரு 108 தடவை. எந்த ஒரு மனிதன் வந்து இந்த மகாலட்சுமி மந்திரத்தை சொல்கிறானோ அவன் வந்து என்ன சொன்னான்னா, அஷ்டலட்சுமி வாசம் வந்து கூப்பிடுறது, நம்ம கூப்பிடுறோம், அவ்வளோதான். சில பேருக்கு இயற்கையாகவே இருக்கிறது, சில பேருக்கு எதுன்னு சொன்னால் நம்ம கூப்பிடணும், கூப்பிட்டால் வரும். எந்த தெய்வத்தையும் நீங்கள் ஆவாகமனம் பண்ணினால் கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்களுடைய காலடிக்கு வரும். ஏன்னா அது கொடுக்க காத்திருக்கிறது. அப்போ அஷ்டலட்சுமி யோகம் என்பது லக்கணத்துக்கு 6இல் ராகு இருப்பது, லக்கணாதிபதி நின்ற இடத்திற்கு 6இல் ராகு இருப்பது, லக்கணத்திற்கு 6இல் இருப்பது, அல்லது சந்திரனுக்கு 6இல் இருப்பது. இந்த மூணு தான் கணக்கு. இப்படி இருந்தால் அவர் அஷ்டலட்சுமி யோகத்தை வந்து கண்டிப்பாக அனுபவிப்பார். அப்படி அனுபவிக்கவில்லை என்று சொன்னால் அதை டியூன் அப் பண்ணுங்கள். சரி, உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் வந்து என்ன அஷ்டலட்சுமி யோகம் வேண்டும் என்று சொன்னால் சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் வருகின்ற நாளில், அந்த நாளில் இரவு 8 to 9, அந்த நாள் இரவு தான், இரவு 8 to 9 ஒரு மகாலட்சுமி சிலை எடுத்து வைத்து அதற்கு வந்து என்ன சொன்னால் துளசி தீர்த்தம் அபிஷேகம் பண்ணி 2 நெய் தீபம் போட்டு, அந்த நெய் தீபம் போட்டு என்ன சொன்னால் இத்தனைக்கான பொங்கல் இனிப்பு அல்லது கேசரி வைத்து ஓம் தனதாயை போற்றி ஸ்வாகா என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை 1008 தடவை அமைதியாக வடக்க பார்த்து சொல்லுங்கள். வெள்ளிக்கிழமை பெண்களும் சொல்லலாம், ஆண்களும் சொல்லலாம். இதை ரெகுலராக பண்ணுங்கள். தனதாயை வீட்டுக்கு வந்து விடுவார்கள், உண்மையாகவே வந்து விடுவார்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த லக்கணத்திற்கு 6இல் ராகுவோ, அதற்கடுத்த சந்திரனுக்கு 6இல் ராகுவோ, அல்லது வந்து லக்னாதிபதிக்கு 6இல் ராகுவோ இருக்க பிறந்த குழந்தைகள் இருந்தால் அதுவே மகாலட்சுமி, அதுவே கண்டிப்பாக மகாலட்சுமி தான். அதில் எந்த மாற்றமே கிடையாது. அதை மகாலட்சுமியாக பார்க்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதை ரொம்ப வந்து என்ன சொன்னானோ டென்ஷன் படுத்தாமல் அமைதியாக சாந்தமாக அந்த குழந்தைகள் கேட்பதை வந்து நீங்கள் வாங்கி கொடுத்து அதை அன்பாகவும் ஆதரவாகவும் நீங்கள் வந்து பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் அந்த குழந்தை வாழுகின்ற வரை வளர்கின்ற வரை நம்ம வீடு செல்வச் செழிப்போடு இருக்கும். இதற்கு என்ன உதாரணம் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்து என்ன சொன்னான்னா, பையன் வந்து என்ன சொன்னால் லக்கணத்துக்கு 6இல் ராகு. அவன் பிறந்த பிறகு வந்து என்ன சொல்கிறான்னா இன்று வரை யோகம்தான். அவன் பிறந்ததுனால வந்து என்ன சொன்னால் நம்ம யோகம் பண்ணணும். அவனுக்கு இயற்கையாகவே அந்த யோகம் இருக்குது. ஏன்னா சம்பாதிச்சு கொடுக்குறது நம்ம தானே கொடுக்கணும். அப்போ அந்த அஷ்டலட்சுமி யோகம் யாருக்கு வேலை செஞ்சதுன்னு, தகப்பனாருக்கு வேலை செஞ்சது. ஒரு 25 ஆண்டுகளாக வந்து ஜோதிடத்துறையில் வந்து என்ன சொல்லணும், இன்னமும் நாம் வந்து எந்தவித பழுதில்லாமல் சக்ஸஸ் பண்ணுவதற்கு காரணம் என்ன சொல்லணும், ஏதாவது ஒரு குழந்தையாவது அஷ்டலட்சுமி யோகத்தில் பிறக்க வேண்டும். அஷ்டலட்சுமி யோகத்தில் பிறக்கணும். அப்படி பிறந்தால் அந்த வீடு வந்து வளர்ச்சி அடையும். அஷ்டலட்சுமி யோகம் கண்டிப்பாக இருக்கும். இதை நான் அனுபவத்தில் பார்த்த பிறகு ரொம்ப சர்ச் பண்ணுவேன், நம்ம யோகமா, பையன் பிறந்ததுனால நமக்கு யோகமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு கடவுள் அறிவை கொடுத்தான், அவ்வளோதான். ஆனால் அந்த ஜாதகத்தோடைய பிறப்பு நம்மளை பெரிய உயரத்திற்கு கொண்டு வந்தது. அவர் இருக்கின்ற காலம் வரை
நாம் எந்த விதத்தில் பொருளாதாரத்திற்கு கஷ்டப்பட மாட்டோம். எப்படி இருந்தாலும் வந்துடும். அப்படி எப்படி இருந்தாலும் வந்துடும். அப்போ வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறது. இதுதான் ஜோதிடத்தினுடைய அடிப்படை நாதம். அதனால் லக்கணத்திற்கு 6ல் ராகு, சந்திரனுக்கு 6ல் ராகு, லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 6ல் ராகு இருப்பவர்கள் தான் அஷ்டலட்சுமி யோகத்தை பெறுபவர்கள். இது அவர்களுக்கு ஸ்டாண்டர்ட். அதே சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய லக்கணத்திற்கு 6ல் ராகு வரும்போது அந்த 1.5 வருஷ காலம் உங்களுக்கு அஷ்டலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வாசம் செய்யும். சந்திரனுக்கு 6ல் ராகு வரும்போதும் அஷ்டலட்சுமி வாசம் செய்யும். லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு 6ல் ராகு வரும்போதும் அஷ்டலட்சுமி யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கூர்ந்து கவனியுங்கள். கவனித்து உங்களுடைய வாழ்க்கையை அந்த காலத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுவே அஷ்டலட்சுமி யோகம் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது. வேலை செய்கிறதா என்று சொன்னால் 100% வேலை செய்யும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.